தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் பதிவான வரலாற்று சிறப்புமிக்க வாக்குப்பதிவு குறித்தான மிக விரிவான ஒரு செய்தியாக இந்த செய்தி இருக்கும். நீங்கள் நமது வலைவலிக்கு வருவது புதியதென்றால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். வணக்கம். இன்று நாம் காண இருக்க தலைப்பு தான் சிறப்பு செய்தியாக 2026 தமிழக தேர்தல் ஒரு மாற்றமா அல்லது தொடக்கமா என்பது குறித்து. தமிழக தேர்தல் வரலாற்றில் இதுவரை இல்லாத வகையில் சுமார் 84.69% அதிகமாக வாக்குப்பதிவு பதிவாகி ஒட்டுமொத்த இந்தியாவையே திரும்பி பார்க்க வைத்திருக்கின்றது. கடந்த 2021 தேர்தலை விட இது சுமார் 11% அதிகமாகும். இது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறியா அல்லது இதற்கு பின்னால் தொழில்நுட்ப காரணங்கள் ஒளிந்துள்ளனவா என்று இன்றைய எமது சிறப்பு செய்தியில் இது குறித்து விரிவாக நாம் பார்க்க போகின்றோம். முதன்மை செய்தியாக வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு, த எஸ்ஐஆர் ஃபேக்டர். இந்த அதீத சதவிகித உயர்விற்கு பின்னால் இருக்கும் மிக முக்கியமான மற்றும் முதன்மையான காரணியாக வாக்காளர் பட்டியல் சுத்திகரிப்பு, ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ரிவிஷன் எஸ்ஐஆர், தூய்மை பட்டியல். தேர்தல் ஆணையம் கடந்த சில மாதங்களாக மேற்கொண்ட தீவிர நடவடிக்கையினால் வாக்காளர் பட்டியலில் சுமார் 40 முதல் 50 லட்ச போலி மற்றும் தவறான பெயர்கள் நீக்கப்பட்டு இருக்கின்றன. ஒரே நபர் 2 இடங்களில் இருப்பது, இறந்தவர்களின் பெயர் நீக்கப்படாமல் இருந்தது மற்றும் பல ஆண்டுகளாக ஒரு முகவரியில் வசித்தவர்களின் பெயர்கள் என அனைத்தும் கள ஆய்வு செய்யப்பட்டு நீக்கப்பட்டன. மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை குறையும் போது பதிவாகும் வாக்குகளின் எண்ணிக்கை சமமாக இருந்தாலும் சதவிகித அடிப்படையில் அது பெரிய உயர்வாக 2021 இருந்து மொத்த வாக்காளருடன் ஒப்பிடும்போது தற்போது வெறும் 20 முதல் 25 லட்ச வாக்குகள் மட்டுமே கூடுதலாக பதிவாகியுள்ளன. ஆனால் பட்டியலில் சுத்தமாக இருப்பதால் சதவிகிதம் 84ஐ தொட்டு இருக்கின்றது. இந்த தேர்தலில் திராவிட கட்சிகளுக்கு இணையாக பேசப்பட்ட 2 சக்திகள் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் சீமானின் நாம் தமிழர் கட்சி. தாவேகாவின் கன்னி தேர்தல் என்று கூட இதை கூறலாம். விஜயின் நேரடி அரசியல் வருகை இதுவரை அரசியலில் ஆர்வம் காட்டாத லட்சக்கணக்கான இளைஞர்களை வாக்குச்சாவடிக்கு இழுத்து வந்துள்ளது. தாவேகாவின் இந்த புதிய வரவு நியூ எண்டர் வாக்குப்பதிவு சதவீதம் உயர மிக முக்கிய காரணமாக அமைந்திருக்கின்றது. நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சி. கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து களத்தில் இருக்கும் நாம் தமிழர் கட்சி இந்த முறை மாற்று அரசியல் என்ற முழக்கத்தோடு தீவிரமாக செயல்பட்டது. குறிப்பாக கிராமப்புறங்களில் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் சீமானின் பரப்புரை ஏற்படுத்திய தாக்கம் பல தொகுதிகளில் வாக்குப்பதிவை 85% மேல் கொண்டு வந்திருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த இரு கட்சிகளும் இணைந்து திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு வலுவான 3வது முனையாக கட்டமைத்துள்ளன. இது நடுநிலை வாக்காளர்களையும் மாற்றத்தை விரும்பும் புதிய வாக்காளர்களையும் பெரிய அளவில் வாக்களிக்க தூண்டியிருக்கின்றது என்றுதான் கூற வேண்டும். இந்த 84% அல்லது 85% வாக்குப்பதிவு யாருடைய கோட்டையை தகர்க்கப் போகிறது என்பது குறித்து பார்ப்போம். அரசு நலத்திட்டங்கள் தங்களை காக்கும் என திமுக நம்புகிறது. அதிருப்தி வாக்குகள் தங்களுக்கு வரும் என அதிமுக எதிர்பார்க்கின்றது. ஆனால் தாவேகா மற்றும் நாம் தமிழர் தரப்போ இந்த அதீத வாக்குப்பதிவு என்பது தங்களுக்கு கிடைத்த மௌன புரட்சி என்று மக்கள் பழைய அரசியல் முறையை நிராகரித்து விட்டார்கள் என்றும் உறுதியாக இந்த தரப்பு நம்புகிறது. முடிவுரை: வாக்காளர் பட்டியல் சுத்திகரிக்கப்பட்டதால் சதவிகிதம் உயர்ந்ததா அல்லது தாவேகா நாம் தமிழர் ஏற்படுத்திய இளைஞர் எழுச்சி மாற்றத்தை கொண்டு வருமா? தமிழகத்தின் தலையெழுத்து நிர்ணயிக்கப் போகும் அந்த 85% வாக்குகள் அல்லது 84% வாக்குகள் யாருடையவை என்ன என்பது வரும் தேர்தல் ரிசல்ட்டை வைத்து நாம் தெரிந்து கொள்ளலாம். நிச்சயமாக தேர்தல் என்ன மாதிரியாக நடந்திருக்கிறது என்பது குறித்து அதனுடைய ரிசல்ட் வரும் வரை நாம் காத்துதான் இருக்க வேண்டும். பார்க்கலாம். தொடர்ச்சியாக அரசியல் காணொளிக்கு இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.